இந்த ஹாலிவுட் படத்துக்கு யூரோப் தாண்டி வருவாயா அப்படின்னு வச்சிருக்கலாம். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் ஒரு யூரோ ட்ரிப் அடிச்சு வரலான்னு கேட்பீங்க. ரிவ்யூக்கு போகிற முன்னாடி இந்த வீடியோவை சேவ் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான மூவி ரெக்கமெண்டேஷன் அண்ட் மூவி ரிவ்யூஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. படத்தினுடைய பெயர் த மேப் தட் லீட்ஸ் டு யூ. இந்த படமானது இப்போ பிரைம் வீடியோவில் முக்கியமாக தமிழ் டப்போட ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. இந்த படத்தினுடைய கதையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹேத்தர் அவங்களோட ஃப்ரெண்டு கூட ஒரு ட்ராவல் பண்ணுறாங்க யூரோப்பில். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜாக் அப்படின்ற ஒரு மீட் பண்ணுறாங்க, பேசுகிறாங்க, பழகுறாங்க. அதுக்கப்புறம் காதல் வயப்படுறாங்க. ஒரு முக்கியமான சுச்சுவேஷன் வருது. அதனால் ஜாக் கழட்டி விட்டுறாரு. அந்த சுச்சுவேஷனை பற்றி பயணிக்கிறது தான் இந்த படத்தினுடைய கதையாக மாறுது. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்வலான ஸ்டோரி தான். ஆனால் இந்த படம் ப்ரெசன்டேஷனாக, ஸ்க்ரீன் பிளேவாக, முக்கியமாக ஒரு யூரோப்பை காட்டும் விதமாக இருக்கட்டும், ரொம்ப ப்ளசண்ட்டாக, ரொம்ப பிளிஸ்ஃபுல்லாக அந்த படம் இருந்தது. படத்தில் நீங்களே வந்து ஃப்ரம் ஸ்டார்ட்லேருந்தே நீங்கள் உள்ளே போயிடுவீங்க. அந்தளவுக்கு ஸ்க்ரீன் பிளே நகர்த்தப்பட்ட விதம் ரொம்பவே சுவாரஸ்யமாக இருந்தால் சொல்லணும். அண்ட் இந்த படத்தில் மியூசிக்காக இருக்கட்டும், சினிமாட்டோகிராஃபி ஆகட்டும், டெக்னிக்கல் சைடு எல்லாமே சூப்பராக இருந்தது. அதே மாதிரி இந்த ஹேத்தர் அண்ட் ஜாக் இவங்க ரெண்டு பேரோடைய அந்த கெமிஸ்ட்ரி ரொம்ப சூப்பராக இருந்தது. ரொம்ப வாவ் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருந்ததுன்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ அந்த அளவுக்கு கெமிஸ்ட்ரி இந்த படத்தில் செமையாக இருந்து, இந்த கெமிஸ்ட்ரியை பார்த்து நிறைய பேர் பொறாமப்படுற அளவுக்கு கூட இருந்து கூட சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு கெமிஸ்ட்ரி இருந்தது. இந்த படத்தினுடைய ட்ராபேக் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப யூஸ்வலான ஸ்டோரி. இந்த மாதிரியான கதைகளும் நான் ஆல்ரெடி நிறையா பார்த்துருப்போம். முக்கியமாக கொரியன் படங்கள் நிறையா பார்த்துருப்போம். அதேமாதிரி இந்த சிச்சுவேஷனும் இந்த படங்களில் நிறைய படங்களும் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதனால் புதுசும் கிடையாது. பட் இந்த ஸ்க்ரீன் பிளே நல்லா காட்டப்பட்ட விதம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. ஸோ இந்த படம் ஒரு ஒன் டைம் பார்க்கக்கூடிய ஒரு டைம் பாஸ் ஆன ஒரு தத்ரூபமான நல்ல ஒரு படம். ஸோ இந்த படம் இப்போ பிரைம் வீடியோவில் தமிழ் ப்ளஸ் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்குது. இந்த மாதிரியான மூவி ரிவ்யூஸுக்கும் மூவி ரெக்கமெண்டேஷனும் நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க.